வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சன்னா மசாலா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். இது வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். இது ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராசஸ். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். பூரி அப்புறம் வந்து சப்பாத்தி இதுகளுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 கப் வெள்ள சுண்டல் எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். இத வந்து 8லேருந்து 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 2 தக்காளி எடுத்துட்டு இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குருவோம். இப்போ வந்து குக்கர எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2, 3 கிராம்பு சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் பட்டை துண்டுகள் சேர்த்துக்குருவோம். 2, 3 பிரியாணி இலை சேர்த்துக்குருவோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்குருவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க தேவையில்ல. பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது தான் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இத வந்து எல்லாத்தையும் வந்து எண்ணெயில வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம். இதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குருவோம். அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குருவோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தனியா தூள் இருக்கு இல்லையா? அத வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? சுண்டல் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 3 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த குக்கர வந்து 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து சுண்டல் நல்லா வேகணும். பாருங்க 5 விசில் வச்சாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்ப இத கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். 2, 3 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத இதோட சேர்த்துக்குவோம். தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இத வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். குக்கர்ல இருக்க இந்த சன்னா மசாலாவ இதோட சேர்த்துறலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சுண்டல் இருக்கு இல்லையா? அத லைட்டா வந்து ஒரு 4, 5 சுண்டல வந்து மசிச்சு விடுங்க. அப்பதான் அந்த சுண்டலோட டேஸ்ட் வந்து இந்த குழம்புல வந்து இறங்கும். அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து இறக்கிர்லாம். பாருங்க, சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.